அனைவருக்கும் வணக்கம். ஏகதந்தாய் விக்ரமே வக்கரதந்தாய் திமிஹி தன்னோ தந்திபதி மகாகணனுடைய அனுகிரகத்தாலும் பாலதர்ம திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசை கொண்டு கன்னியா ராசிக்கு 17/5/2026 முதல் 23/5/2026 வரைக்குண்டான கன்னியா ராசிக்கு இந்த வாரம் கன்னியா ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான், 8இல் செவ்வாய் அஷ்டம ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரிய பகவான் இணைந்து சந்திர பகவானோட சேர்ந்து அருளாட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம். தன பிராப்தத்தை அதிகரிக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம். புதன் உங்க ராசிநாதன் அதிலே கூடி இணைந்து செயலாற்றி கொண்டிருக்க சூரியனோட சேர்ந்து தன வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மேன்மை அடையக்கூடிய காலம். சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு அடையக்கூடிய காலம். அப்ப எதை நம்ம எதிர்கொண்டு சமாளிப்பது? 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நம்மளுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நம்மளுக்கு நிதானத்தை படுத்துறார். வைராக்கியமா நிதானமா? அப்ப குழப்பம் நம்மளுக்கு முடிவைக்க வர மாட்டேங்குது, நான் நிறைய குழப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றது இதுதான் காரணம். எந்த முடிவுனாலும் நம்ம யாருக்கிட்டாவது அந்த ஒரு கருத்து நம்ம சொன்னா அது ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு இந்த கன்னியராசிக்காரங்க புலம்பி வர்றது இது ஒரு காரணம். அப்ப வைராக்கியத்தையும் கொடுத்து ஒரு நிதானத்தை கொடுக்கும்போது நம்முடைய செயல்பாடு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகவே இந்த வாரம் உழைப்புக்கு ஏற்றபடி உங்களுக்கு ஊதியம் அடையும். அது மேல நம்மளுக்கு கிடைக்காதான நிதான போக்காக இருந்து செயலாற்றினால்தான் உங்களுக்கு அந்த உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியம் உங்களுக்கு வருவாய் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும். புத பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல சூரியனோட சேர்ந்து இருப்பதால் பணியிடம் மாற்றம் உண்டாகும். இருப்பினும் பொறுப்புகள் நம்மளுக்கு தேவையானது தானா என்று பார்த்து நீங்க மாறிக்கொள்வதே சிறந்தது. பணி சுமை அதிகரிக்கக்கூடிய காலம். ஆகவே செவ்வாய் 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பணி சுமை அதிகரித்து கொண்டே இருப்பார். இருந்தாலும் மனதுல ஒரு வைராக்கியம் உங்களை விடாம துரத்தி கொண்டே இருக்கும். நம்ம செய்தே ஆகணும். நம்ம முயற்சி என்னைக்கும் வீண் ஆகாது. அந்த நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி வீண் அடிக்க கூடாது அப்படிங்கலாம் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் தோன்றும். அந்த காலகட்டம் தருணத்தில் நீ சரியான நேரத்தில் எனக்கு ஒரு நேரம் வருமோ அதுக்கு உண்டான பதில் கிடைச்சிருங்கிறது உங்களுக்கு விடாத ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். இருப்பினும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு மறைமுகமாக ஒரு தூண்டுதல் கொடுத்து கொண்டே இருப்பார். இன்னும் வேகம், இன்னும் வேகம், இன்னும் வேகம். அந்த வேகத்தை நீங்க சரியான முறையில, சரியான தருணத்துல, சரியான இடத்துல நீங்க பேசிக்கொள்வது சிறந்தது. அவசரப்பட்டு எந்த விதமான முடிவு எடுக்காமல் இருக்க வேண்டும். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் பிறர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஆகவே அந்தரங்க விஷயமாக இருந்தாலும் குடும்ப விஷயமாக நண்பர்கிட்ட தான் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பேசக்கூடாது. ஆகவே சற்று கவனமாக இருக்கணும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு உஷ்ணத்தை தூண்டக்கூடியவர். அப்ப வேகத்தை உஷ்ணத்தை தூண்டுனா வேகத்தை தூண்டி கொண்டே இருப்பார். சொந்த இடத்துல ஆட்சி பலத்தோட இருக்குது. கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் இடையே எந்த விதமான 3வது நபர் தலையிடாமல் இருப்பது சிறந்தது. ஆகவே நம்ம உறவினர்கிட்ட போய் நம்ம பணி இடத்துலையும் சரி, உறவினர்கிட்டையும் சரி, குடும்ப விஷயத்தை பேசிக்கொள்ளக்கூடாது. கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனை யாருக்கிட்ட இந்த வாரத்தை நீங்க பகிர கொள்ளக்கூடாது. ஒரு மனைவியாக இருந்தாலும் கணவனை பற்றியும், ஒரு கணவனாக இருந்த மனைவி பற்றியும் பிறகு இந்த தருணத்தில் பேசிக்கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. ஆகவே ஒரு ஆலோசனை கேட்குறோம் அப்படின்னா கேட்கக்கூடாது. நான் அம்மாட்ட தான் கேட்டேன், அப்பாட்ட தான் கேட்டேன், தங்கச்சிக்கிட்ட தான் கேட்டேன்னா ராங்கான பதில் தான் கிடைக்கும். அது உங்களுக்கு சரியாக தோணும். ஆனால் ஒரு பிற்காலத்தில் அது உங்களுக்கு பாதகமாக அமையும். ஏன்னா ஒரு ஆலோசனை கேட்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு அதுக்குண்டான ஆலோசனை நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. நம்மளுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த ஆலோசனை நம்மளுக்கு கிடைக்காமலே பண்ணிடும். இது நம்மளுக்கு பிற்காலத்தில் ஒரு துரதிருஷ்டமாக அமையும்.
அதனாலதான் அந்த ஆலோசனையெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லும். ஆகவே உடல்ல சற்று ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தி வரணும். ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருப்பதால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறையக்கூடிய காலம். ஆகவே நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறைவாக இருப்பதால் செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறு கொடுக்கும். வயிறு உபாத்தை நடக்கக்கூடிய காலம். ஆக வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு ஏதேனும் இருந்தால் சிறு சிறு உபாத்தைகள் வரும். அதெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளணும். நல்ல ஒரு குளிர்ந்த பானம், ஒரு பழ ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் அது வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு நீங்கள் சரி செய்து கொள்வது சிறந்தது. செரிமான கோளாறுக்கு உண்டான அலர்ஜி சம்பந்தப்பட்ட கோளாறு, அல்சர் சம்பந்தப்பட்ட கோளாறு இல்லாமல் இருப்பது சிறந்தது. ஆகவே நிதானமாக பிறகுல பேசும்போது வார்த்தைகள் நிதானமாக சேர்ந்து பேசும்போது சிறந்தது. அவசர காலம் மாதிரி உங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு அவசர காலமாக இந்த வாரம். எல்லா கிரக பலன் இருந்தாலும் முக்கியமான கிரகம் உங்களுக்கு உறுதுணையாக இல்லாமல் போகும்போது உங்க 2ஆம் அதிபதி குடும்பம், தன, வாக்கு, குடும்பஸ்தானம் 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் குருவோட இணைந்து ஆனால் திருமண பாக்கியம் கொடுக்கும். இந்த நாள் நம்மளுக்கு என்ன திருமண பாக்கியம் கொடுக்கும், புத்திர சந்தானத்தை கொடுக்கும், கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருந்து முடிவுக்கு வந்து நீங்கள் அதுக்கு தயாராகிடுவீங்க. இந்த நேரத்தில் நம்மளுக்கு இது வேணும் அப்படிங்கிறது ஒரு விடாமுயற்சியில நீங்க ஈடுபடக்கூடிய காலம். ஆகவே பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்து வருவதே சிறந்தது. தனஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் குருவோட சேர்ந்திருப்பது பணம் நல்ல பழக்கம் உண்டாகும். அதே அளவு நீங்க செலவு அதிகமாக செய்யக்கூடிய காலம். ஆகவே நிதானித்து செய்யணும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காலம். புதிய முயற்சி, புதிய முதலீடு திட்டமிட்டு செய்யணும், திட்டமிடக்கூடிய காலம். ஆகவே இந்த திட்டமிட்டு செய்யக்கூடிய காலங்கிறதுனால 1க்கு 2 முறை நீங்க ஆலோசனை பெற்று முதலீடு செய்யலாமா, இல்லை நம்ம கையிருப்பை நம்ம கையில வைத்துக் கொள்ளலாமாங்கிறது நீங்க தீர்மானம் செய்து கொள்ளணும். தொழில் செய்கிற இடத்துல சற்று சக ஊழியர்கிட்ட சற்று கவனமாக இருந்து வருவது சிறந்தது. தொழில் காரகன் சொல்லக்கூடிய புத பகவான் உங்க ராசிநாதன் 9ஆம் இடத்துல சூரியனுடைய 12ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கும் போது சக ஊழியர்களால் சில பிரச்சனைகள் மறையும். இதுவே உங்களுக்கு ஒரு மன சுமையாகவே அமையும். இவர் வேலையெல்லாம் நம்மளுக்கு சேர்த்து சொல்றாங்க, அவர் வேலை நான் சேர்த்து செய்ய வேண்டியிருக்குதுங்கிறது உங்களுக்கு பணி சுமை அதிகரிக்கக்கூடிய காலங்களால உங்களுக்கு அதுக்கு உண்டான தன்மை உங்களுக்கு மனதில் கலக்கமும் ஒரு பதட்டமும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பின்னடைவு ஏற்படக்கூடிய காலம். கேது பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதால இருப்பினும் என்னதான் கேது பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு மறைமுகமாக ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ அது ஒரு நல்ல ஞானமாகவே அமையும். அதனால நம்மளுக்கு ஒரு வழிபாடு தெய்வம் நம்மளுக்கு விஷ்ணு இருந்தால் போதும். விஷ்ணு பகவானை வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். பச்சை பயிறு தானமாக கொடுத்துருவாங்க. 7 சனி காலம். 6ஆம் இடம் இருக்கக்கூடிய ராகுனால ஆரோக்கியம் கெடும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனினால தடைகள் உண்டாகும், விபத்து நடக்கும், கண்டத்தை கொடுக்கும், தொழிலில் பிரச்சனைகள் கொடுக்கும். அப்போ பச்சை பயிறு தானம் கொடுத்துருவாங்க. எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய தன்மையாக அமையும். புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கும் புத பகவானுக்கு சேர்த்து ஒரு சேர அர்ச்சனை செய்து வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமாக அமையும். சூரிய பகவான் உங்களுக்கு 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. இதெல்லாம் செய்து வரும்போது உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து விதத்திலும் உங்களுக்கு என்னதான் கிரக கோளாறாக இருந்தாலும், என்னதான் மன வருத்தமாக இருந்தாலும், என்னதான் செயலாக இருந்தாலும் இதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாங்கிறது ஒரு தைரியத்தை சேர்ந்து இந்த இறைவனே உங்களுக்கு வழங்குவார் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.